வாழ்வும் வாக்கும் அங்கே. இவன் எங்க உருப்பட போறான் சொல்லலாமா? மகா நீதிமான் விதுரரை பார்த்து அப்படி சொல்லலாமா? நீ பொதுமக்களுக்கு புதல்வன் அப்படித்தான் இருக்கும். புரியவில்லையா துரியோதனா? விதுரனாக போகவும் இல்லை, விதுரனாக வரவும் இல்லை. காரணம் என்ன என்றால், துரியோதனா ஓலையை கொண்டு போய் நான் கொடுத்து அவர்கள் வேறு ஏதோ ஒரு காரணத்தினாலே மண்டபம் காண வரவில்லை என்று சொல்லிவிட்டால், நான் ஏதோ வரக்கூடாது என்பதற்கு அறவுரை சொல்லிவிட்டேன் என்று என்னை நீ சந்தேகப்படுவதற்கு நியாயம் உண்டு. ஆகவே நான் என்னிடத்தில் என்ன நீதி கேட்டாலும் வாயை திறந்து பேச மாட்டேன் என்ற உறுதியை தெரிவிப்பதற்காகவே இதை சொன்னேன். ஓலை கொண்டு போய் கொடுக்கிறவனாகவே கொடுத்து ஓலை கொண்டு வருகின்றவனாகவே வந்து விடுகிறேன். நீ 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 என்னை எளிவாக பேசி என்ன பலனை காணப்போகிறாய்? விதுரர் ரொம்ப வருத்தத்தோட போய் பாண்டவர்களை பார்த்தார். பாண்டவர்கள் மிகுந்த மரியாதையோட விதுரரை வரவேற்ற ஆசிரத்தில் அமர வச்சு அவரை வணங்கி நின்றார். ஒரு ஓலையை நீட்டினார். ஓலையை வாங்கி படிச்ச உடனேயே தருமர் கேட்கிறார், விதுரரே, அறிவை கொண்டு நல்ல காரியம் செய்யாமல் கழகத்திலே சேரலாமா? அறிவை கொண்டு நல்ல காரியம் செய்யாமல் கழகத்திலே சேரலாமா? கழகத்திலே சேருவதை விட கள்ளை இருந்தலாமே. யாரும் போட்டு குழப்பிக்காதீங்க, முதல்ல பாட்டை சொல்லி போடுறேன். அறிவு பேர் அழகாய்க் கொண்டு அறத்தொழில் புரிந்திடாமல் கழகம் சேரவும் பெறுவரோ அதில் கள்ளுண்ணல் இனிதென்றோ. தமிழில கழகம்னா ரெண்டு அர்த்தம். புலவர்கள், அறிஞர்கள், மேதைகள் இவர்களெல்லாம் கூடியிருக்கிற சபைக்கும் கழகம்னு தான் பேரு. சீட்டாடுற இடத்துக்கும் கழகம்னு தான் பேரு. ரெண்டுக்கு ரெண்டு மேற்கோள் சொல்றேன். புலவர்கள் சபையில சிவபெருமான் வந்து பங்கு கொண்டார்னு சொல்ல வருகிற திருவிளையாடல் புராண ஆசிரியர், கண்ணுதல் கடவுளும் கழகமோடு அமர்ந்து பண்டுறத் தெரிந்தா இந்த பசுந்தமிழ். இங்க கழகம்னா என்ன? புலவர்கள் சபை. திருவள்ளுவர் சொல்றார், இளைஞர்கள் சூதாடக்கூடாதுன்னு, பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்து காளை புகின். அங்க கழகம்னா என்ன? சூதாடுற இடம். அதனால நீங்க கழகம்னு சொன்னா இடம் தெரிஞ்சு அர்த்தம் பண்ணிக்கணும். அதுக்காக சொல்றேன். இப்ப அவர் என்ன சொல்லுகிறார்? சூதாட வேண்டும் என்ற குறிப்பை பார்த்துவிட்டு அறிவை கொண்டு நல்ல காரியம் செய்யாம சூதாடலாமான்னு கேட்கிறார். அறிவு பேர் அழகாய் கொண்டு அறத்துடில் பொருந்திடாமல் கழகம் சேரவும் பெறுவரோ அதில் கள்ளுண்ணல் இனிதென்றோ. சூதாடுவதை விட கள்ளு சாப்பிடுறது நல்லதல்லவா? கள்ளு சாப்பிடலான்னு அர்த்தம் இல்லை. என்ன நான் பாட்டில் சொல்றதை யாராவது சரியா வாங்கிக்காம அதான் சூதாடக்கூடாது கள்ளு சாப்பிடலாம்னு சொன்னார்னா, இந்த மதுவினுடைய கொடுமையை பற்றி பாடி இருக்கிறதுல அப்படி குறிப்பு போட்டுட்டு போறேன். நீங்க வாய்ப்பு கிடைக்கிற போது படிக்கணுங்கிறதுக்காக. வேதநாயகம் பிள்ளை நீதி சாத்திரங்கிற நூல் கிடைச்சதுன்னா விடாம படிங்க. மதுவினுடைய கொடுமையை சொல்ல வரும்போது வேதநாயகம் பிள்ளை மாதிரி பாண்டவர்கள் யாரும் கிடையாது. கிறிஸ்துவர் தமிழுக்கு செய்திருக்கிற தொண்டு மகத்தான தொண்டு. அவர் என்ன விளையாட்டா பாடுறாரு பாருங்க. இந்த கல்லு பானையை பத்தி. கல்லு பானைக்குள்ள 6 பேர் குடியிருக்கான. யார் யாரு? காக்கா, குயில், கொக்கு, குரங்கு, கர்ணன், விபீஷணன். 6 பேரும் கல்லுப்பானையில் இருக்காங்க. இந்த பாட்டுக்கு ரொம்ப நாளா யாருக்குமே அர்த்தம் தெரியாது. காக்கை, குயில், கொக்கு, குரங்கு, கர்ணன், வீடனன், ஆக்கை அடங்கிய பானைன்னு பாட்டு. யாருக்கு அர்த்தம் தெரியும்? இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த முத கல்லு கடைக்கு போறான்னு அவன் யாராவது பாத்திர போறாங்கன்னு காக்கா மாதிரி அப்படி போறானே, அதான் காக்கா. போய் கொஞ்சம் சாப்பிட்ட உடனே குயில் கொஞ்சம் ஏறி போச்சுன்னா குரங்கு மாதிரி கொக்கு மாதிரி ஒரே இடத்த அப்புறம் இங்க வடையெல்லாம் வச்சிருக்கா அத குரங்கு மாதிரி. ரொம்ப ஏறி போச்சுன்னா கர்ணன், அண்ணே நீ ஒண்ணும் கவலைப்படாத, உனக்கு எத்தனை ரூபாய் வேணும் நான் தரேன். எழுந்திருந்தா பொத்துன்னு கிழ வந்துடும். விபீஷணன் சரணாகதி பலாரம். அதெல்லாம் வேதநாயகம் உள்ள பாட்டுலாம் அற்புதமா இருக்கும்.
அதை விட கொடுமை சூதாட்டம். அறிவு பேர் அழகாய்க் கொண்டு அறத்தொழில் புரிந்திடாமல் கழகம் சேரவும் பெறுவரோ அதில் கள்ளுண்ணல் இனிதர். விதுரர் பார்த்தார், தர்மனே இந்த நியாயமெல்லாம் என்கிட்ட கேட்காது, சூதாடலாமா கூடாதான், மண்டபம் காண வர வேண்டும்னு ஓலை வந்திருக்கிறது, வருகிறேன் வரவில்லை என்று விடை சொல்ல வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. தர்மர் சொன்னார், விதுரரே தம்பியர்களிடத்தில் ஆலோசனை கலந்து கொண்டு பிறகு சொல்லுகிறேனே. தாராளமாக. இப்ப தர்மர் முதல்ல பீமனை கேட்டார், பீமனே மண்டபம் காண செல்வதா இல்லையா? பீமன் எழுந்து சொல்றான் பாருங்க, தர்மரே முள் செடி என்று தெரிந்து விட்டால் அது ஆரம்பத்திலேயே வெட்டிவிட வேண்டுமே தவிர அதை அலட்சியப்படுத்தி வளர்ந்த பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்றால், வளர்ந்த பிறகு முள்ளை வெட்டப் போகிறவன் கையை முள் வெட்டி விடும் என்பதை மறந்து விடாது. முளையிலே உயிர் கொள்வதோர் கடுவிஷம் முற்றி கால் ஏறில் பின்யன் செய்யாது. என்ன சொல்ல வரா? முள்ள பத்தியா சொல்ல வரா? முள்ளு செடின்னு அலட்சியப்படுத்தாம அப்பப்ப அழிச்சு விடு, அதை வளர விட்டு அடிக்க போனா அது நம்ம கையை அழிச்சு விடும். அந்த மாதிரி ஒருத்தன் பகைவன்னு தெரிஞ்ச ஆரம்பத்திலேயே அவனை அழிச்சு விடு, அவனோட நட்பாடி உறவாடி அவனை வளர்த்து விட்டுட்டு பிறகு நீ அவன் இடத்துல எந்த விதத்திலேயும் வெல்ல முடியாது, அவன் உன்னை வென்று விடுவான்னு சொல்றான். இப்ப முள்ளு செடியை பத்தி அல்ல பேச்சு, பகையை பத்தி. முள்ளு செடின்னு ஆரம்பத்திலே அழிச்சு விடு, பகைவன்னா தொடக்கத்திலே அழிச்சு விடு. முள்ளு செடியை வளர விடாத, பகைவனிடத்துல மறைமுகமாக கூட நட்பை மேற்கொள்ளாத, நீ ஏமாந்திருக்கிற நேரம் பார்த்து உன்னை வென்று விடுவான்ங்க. முளையிலே உயிர் கொள்வதோர் கடுவிஷம் முற்றி கால் ஏறில் பின்கன் செய்யாது. இந்த கருத்து ஒரு அப்பட்டமான திருக்குறள். திருவள்ளுவர் சொன்னார், முள்ளு செடின்னா ஆரம்பத்தில் அழிச்சு விடு, இல்லைன்னா அதை வளர விட்டுட்டீங்கன்னா அது உன் கையை வெட்டி விடும்னார். இளையதாக முள்மரம் கொய்க களையுணர் கை கொள்ளும் காழ்த்த இடத்து. அந்த திருக்குறளை எடுத்து இப்போ பீமன் சொல்வதாக வெள்ளிப்புத்திராழ்வார் எழுதியிருக்க. இவன் முள்ளு செடியை பத்தி அல்ல பேச்சு, முள்ளுன்னா பகைன்னு வச்சுங்க, முள்ளு செடினா தொடக்கத்தில் அழிச்சு போடணும், பகைவன்னா தொடக்கத்தில். இப்படி சொல்றதுக்கு பேரு தான் பிரிது மொழிதல் அணின்னு பேரு. பிரிது மொழிதல் அணி. உன்னை நேர்முகமா சொல்லாம இன்னொரு ஓமையை சொல்லி விளக்குவதற்கு பேரு பிரிது மொழிதல் அணி. இப்ப திருவள்ளுவர் சொல்ற, யாரா இருந்தாலும் அவன் கைய காலை தூக்குறது வசனம் பேசுறதெல்லாம் அந்தந்த ஊர்ல வச்சுக்கோ. உள்ளூர்ல வெளியூர்ல போய் கைய காலை தூக்காது. போனா போனது தெரியாம வந்துடும். அங்க போய் உன் வசனம் எல்லாம் பேச. இந்த கருத்தை சொல்ல வர திருவள்ளுவர் எப்படி சொல்றார்? கடலில் ஓடும் கப்பல் தரையில் ஓடாது, தரையில் ஓடும் தேர் கடலில் ஓடாது, கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. என்ன அழகா சொன்னார் பாத்தீங்களா? கப்பல் கடலுக்கு உரியது, தேர் தரைக்கு உரியது, அவன் நிலத்துக்கே உரியவன். வெளியில போய் பேசினாதான் ஆபத்து. உள்ளூர்ல என்ன பேசினாலும் ஒருத்தரும் ஒன்னும் கவலைப்பட போறது இல்லை. அமாவாசைக்கு அமாவாசை அப்படிதான் சார் இருக்கும் விட்டுருவான் இல்லையா? கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. அந்த மாதிரி சொல்றான். இளையதாக உள்மரம் கொய்க களையுணர் கை கொள்ளும் காழ்த்த இடத்து என்றால், பீமனே மண்டபம் காணப்போவதில் உனக்கு விருப்பமில்லை எப்படித்தானே? தர்மர் கேட்டார். பீமன் சொன்னான், ஆம் உட்கார்ந்து. அர்ஜுனனே உன் கருத்து? அர்ஜுனன் எழுந்து சொல்றான், தர்மரே சந்தேகப்பட்டவனை நம்பக்கூடாது, நம்பிய பிறகு சந்தேகப்படக்கூடாது, நண்பர்கள் சண்டையிட்டுக் கொள்ளக்கூடாது, பகைவர்கள் சண்டையிட்டுக் கொள்ளாமல் இருக்கக்கூடாது. என்ன அழகா சொன்னாங்க. தேரலாதவை தேரலும், சந்தேகப்பட்டவனை நம்பாத. தேரினர் தேரலாமையும், நம்பிவிட்டா சந்தேகப்படாத. மாறுதலாருடன் மலைதலும், நண்பர்கள் சண்டையிட்டுக் கொள்ளாத. மாறுடன் மருவி வாழ்தலும், பகைவன்னா சண்டையிட்டுக் கொள்ளாமல் இருக்காதே. ஆறு அல, அது தர்மம் அல்ல. அவ துரியோதனன் பகைவன்னு தெரிஞ்சா அவனோட சண்டை போடாம இருக்காதேங்கிறான். தேரலார் தமை தேரலும் தேரினர் தேரலாமையும் மாறலாருடன் மலைதலும் மாறுடன் மருவி வாழ்தலும் ஆறு அல. இதுவும் ஒரு திருக்குறள் தான். இதுவும் ஒரு திருக்குறள் தான். திருவள்ளுவர் சொன்னார், சந்தேகப்பட்டா நம்பாதே, நம்பினா சந்தேகப்படாதே, ரெண்டும் உனக்கு ஆபத்து. தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீராயிடும் வைத்தரும். சந்தேகப்பட்டுவிட்டா நம்பி பொறுப்பை கொடுக்காது, நம்பி பொறுப்பை கொடுத்துட்டா அடிக்கடி சந்தேகப்படாது. நம்பி பொறுப்பை கொடுத்துட்டு சந்தேகப்பட்டா என்ன செய்வான்? என்ன யோக்கியமா இருந்தாலும் சந்தேகப்படதான் போறான், இருக்கிறதுக்குள்ள சுருட்டேன் அப்படின்னாங்க. தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீராயிடும் வைத்தரும்.
அப்ப மண்டபம் காணப்போவதில் உனக்கு விருப்பம் இல்லை, அப்படித்தானே அர்ஜுனா? உட்கார். தருமர் மறுபடியும் கேட்டார், நகுலனே உன்னுடைய கருத்து? நகுலன் எழுந்திருந்தான். முன்னர் இருவர் கருத்து, என் கருத்து. உட்கார். சகாதேவா, சகாதேவன் மகாஞானி. அடே அப்பா, கண்ணபிராணிய கலங்க வச்ச ஞானி. நான் ஒரு குறிப்பு மட்டும் சொல்றேன், நீங்க அப்புறம் ஒவ்வொரு காவியமா படிக்கிற போது தெரிஞ்சுங்க. எந்த காவியத்திலும் நல்லவன் பக்கமா இருந்தாலும் தீயவன் பக்கமா இருந்தாலும் கடைசி புள்ள ரொம்ப ஞானமா இருப்பான். அதான் காவியத்தில் அமைப்பு முறை. பாரதத்துல தர்மநாதியர்கள்ல ஞானி சகாதேவன் கடைசி, துரியோதனாதியர்ல ஞானி விகர்ணன் கடைசி, ராமாயணத்துல ராமநாதியர்கள்ல ஞானி சத்ருக்கணன் கடைசி, ராமநாதியர்கள்ல ஞானி விபீஷணன் கடைசி, சூரவத்மநாதியர்கள்ல ஞானி தாரகாசுரன் கடைசி. தாரகாசுரன் கடைசி, விபீஷணன் கடைசி, விகர்ணன் கடைசி, சகாதேவன் கடைசி, சத்ருக்கணன் கடைசி, கீரன் கடைசி. எப்படி ஒரு காவிய அமைப்பு இருக்குன்னு உங்க உள்ளத்துல போட்டு வைக்கிறேன். நான் மறுபடியும் கேட்காதவர்களுக்கு சொல்றேன், 10,438 பாட்டு கம்பராமாயணம். சத்ருக்கணன் பேசுற பாட்டு ஒரே பாட்டு, ஒரே பாட்டு. அவருக்கு பேர ஒரு பாட்டுக்காரன் பேரு. ராமாயணத்துல இலக்கிய மேடைகள்ல பேசும்போது ஒரு பாட்டுக்காரன்னா சத்ருக்கணன் புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு பாட்டும் என்ன ஞானாடாடாடா. பரதாழ்வார் கடைசியா என்ன பண்ண, ராமபிரான் திருவடி பாதுகையை ஒப்படைச்சு விட்டு அக்னி பிரவேசம் பண்ணோம்னு பார்த்தா ராமபிரான் தான் வள்ளியே அக்னி பிரவேசம் பண்ண முடிவு பண்ணவர் சத்ருக்கணனை கூப்பிட்டு, அப்பா ராமபிரான் 2 நாழிகையில வந்துடுவார், நீ பாதுகை அது வரைக்கும் பொறுப்பா வச்சுக்கோ, நான் அக்னி பிரவேசம் பண்ண போறேன், நீ 2 நாழிகைக்கு தான் அரசன், எனக்காக இந்த பொறுப்பை ஏத்துக்கணும்னா. அப்ப சொன்னா சத்ருக்கனே, பரதா இத கேளு, தசரதன்னு ஒருத்தன் 4 புள்ள பெத்தானா, மூத்தவன் எனக்கு நாடு வேண்டாம் காடு தான் வேணும்னு போயிட்டானா, போனவனை பார்த்துக்க போறேன்னு இன்னொருத்தன் பின்னாடியே போட்டான். போன 2 பேரும் வரேன்னு சொன்ன நேரத்தில் வரலன்னு நான் நெருப்புல போறேன்னு 3ஆவதா ஒருத்தன் போறான். இப்படி 3 பேரும் வேண்டான்னு விட்டு ஆட்சியை வாங்கிக்க நான் தான் ஏமாந்தவன்னு பாத்தியாடான்னு கேட்டான். காணாள நிலைமைகளை கைவிட்டு கானகத்தை போனானை காத்து வர போனானும் ஒரு தம்பி, போனவர்கள் வரும் அவதி போயிற்று என்று ஆனாத உயிர்விட என்று அமைவானும் ஒரு தம்பி, அயலே நானாது நானோ இவ்வரசாழ்வன், காணாள நிலைமைகளை கைவிட்டு கானகத்தே போனானை ராமனை காத்து வர போனானும் ஒரு தம்பி இலக்குவன், போனவர்கள் வரும் அவதி போயிற்று என்று ஆனாத உயிர்விட என்று அமைவானும் ஒரு தம்பி பரதன், அயலே நானாது நானோ இவ்வரசாழ்வன். அந்த மாதிரி சகாதேவன் பெரிய ஞானி, கண்ணபிரான கலங்க வச்ச ஞானி. தர்மர் கேட்டார், சகாதேவா உன் கருத்து என்ன? சகாதேவன் கேட்டான், தர்மரே எதுக்கு கருத்து? எதுக்கு கருத்தா? மண்டபம் காண வேண்டும் என்று ஓலை வந்திருக்கிறது, போவதா இல்லையா என்று ஆலோசனை கேட்கிறேன். தர்மரே, என் கருத்தை சொல்வதற்கு முன்பு உம்மிடத்தில் சில கேள்விகளை கேட்கலாமா? கேள் சகாதேவா. தர்மரே, ஓலையில் கையெழுத்திட்டிருப்பது யார்? திருதராஷ்டிரன். ஓலை அனுப்பியிருப்பது யார்? துரியோதனன். ஓலை கொண்டு வந்திருப்பது யார்? விதுரர். யாருக்கு ஓலை எழுதப்பட்டது? தர்மனாகிய எனக்கு. யாரிடத்தில் நீர் ஆலோசனை கேட்கிறீர்? சகாதேவனாகிய உன்னிடத்தில். கோபிக்காதீர் தருமரே, ஓலையில் கையெழுத்திட்டிருப்பது யார்? திருதராஷ்டிரன். ஓலை அனுப்பியிருப்பது யார்? துரியோதனன். ஓலை கொண்டு வந்திருப்பது யார்? விதுரர். யாருக்கு ஓலை எழுதப்பட்டது? தர்மனாகிய எனக்கு. யாரிடம் நீர் ஆலோசனை கேட்கிறீர்? சகாதேவனாகிய உன்னிடத்தில். கோபிக்காதீர் தருமரே, ஓலையில் கையெழுத்திட்டிருப்பது யார்? சகாதேவா என்று திரும்ப திரும்ப ஒரே கேள்வியை கேட்கிறாய். தருமரே, என்ன பதில் உம்மிடத்திலிருந்து வர வேண்டுமோ அந்த பதில் வராததால் ஒரே கேள்வியை கேட்கிறேன். சகாதேவா, என்ன பதிலை எதிர்பார்க்கிறாய்? சொல்லுகிறேன் கேளும் தருமரே. ஓலையில் கையெழுத்திட்டிருப்பதும் ஒருவன் தான், ஓலை அனுப்பியிருப்பதும் ஒருவன் தான், ஓலை கொண்டு வந்திருப்பதும் ஒருவன் தான், அந்த ஓலை எழுதப்பட்டதும் நீர் ஆலோசனை கேட்பதும் அந்த ஒருவனிடத்தில் தான். இந்த 5க்கும் தனித்தனியாக விடை இல்லை, 5க்கும் விடை ஒரே விடைதான். சகாதேவா, அது என்ன விடை? சொல்லுகிறேன் கேளும் தருமரே. இந்த 5க்கும் ஒரே விடைதான். அது யார் என்றால், மண்டபம் காண போவதா இல்லையா என்று உமக்கு முன்னாலேயே முடிவெடுத்து உம்மை அழைத்துக் கொண்டு போவதற்காக வாசலில் காத்திருக்கிறானே விதி, அவன் தான் 5க்கும் விடை. தெளிவா சொன்னா சகாதேவன், உன் ஆலோசனை மண்டபமே வீண். இங்க சொல்ற முடிவை நீ கேட்க போறது இல்லை, உன்னை கூட்டிட்டு போக வாசல்ல காத்திருக்கான்.
இப்ப பீமனும் அர்ஜுனனும் நகுலனும் சகாதேவனும் மண்டபம் காண போவதற்கு சாதகமா இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இல்ல தர்மர் என்ன செய்யணும்? விதுரரே மண்டபம் காண வருவதற்கு இல்லை, மன்னிக்கவும் ஓலை எழுதி கொடுக்க வேண்டியதானே. துரியோதனன் என்ன கொண்டா போடுவான்? சுத்தி முத்தி பார்த்தார் தர்மர். விதுரரே மண்டபம் காண வருகிறேன். அப்ப எதுக்கு இவ்வளவு நேரம் ஆலோசனை மண்டபம்? 3/4 மணி நேரம் வீணா போச்சு. எதுக்காக இவ்வளவு ஆலோசனை மண்டபம்? ஏன் இந்த முடிவுக்கு அவர் வந்தார் என்பதுதான் பாரதத்தினுடைய பெரிய தத்துவம். உலகத்தில் அறிவு என்பது மனிதனுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற நன்கொடை. வேறு மிருகங்கள் வரைக்கும் கொடுக்காமல் மனிதர்களுக்கு மட்டுமே கடவுள் கொடுத்திருக்கிற மகத்தான நன்கொடை அறிவு. உண்மைதான். அது மனிதனுக்கு வரக்கூடிய தீமைகளை முன்னறிந்து காத்துக் கொள்வதற்கு ஒரு கருவியாக கூட இருக்கலாம். உண்மைதான். ஆனால் அந்த அறிவை நடத்தி செல்லுகின்ற ஆற்றலை கடவுள் மனிதனிடம் தரவில்லை. அவன் நல்ல காலம் கெட்ட காலம் என்ற 2 இடத்துல கொடுத்து விட்டான். அதனால விதி என்கிற குதிரை நல்ல காலம் கெட்ட காலம்னு 2 கைத்த கையில பிடிச்சுக்கிட்டு அந்த விதி அப்படி ஒரு வெட்டி நல்ல காலம் பக்கம் வெட்டிச்சுன்னா குதிரை ஜம்முன்னு நல்ல வழியில போகும். அது கெட்ட காலம்ங்கிற பக்கத்து கடிவாளத்தை வெட்டிச்சுன்னா இது எங்கேயோ போய் நிற்கும். மனிதனுடைய அறிவை நல்வினை தீவினை நடத்துகிறதே தவிர நாம நடத்தல. திருவள்ளுவர் சொல்றார், பேரை படுக்கும் இழவோள் அறிவகற்றும் ஆகலோடு உற்ற கடை. திருவள்ளுவர் சொல்லிவிட்ட பிறகு வேற யார் சொல்லணும்? எந்த ஒரு மனுஷனும் தன்னுடைய அறிவினால தான் பிரகாசிக்கிறோம்னு நினைச்சா ரொம்ப தப்பு. திருவள்ளுவர் சொல்றார், இப்ப என்ன பார்த்து சொல்றதா வச்சுங்களேன், கீரனே உன்னை ஊரா கூப்பிடுறான், 365 நாள் உனக்கு நிகழ்ச்சி இருக்கு, உன்னை யானை மேல உட்கார வச்சு ஊருக்குள்ள விடுறான், கீரன் மாதிரி பேசுறவனே கிடையாதுங்கிறான், என்ன புலமைங்கிறான், எவ்வளவு படிப்புங்கிறான், இதெல்லாம் உன் அறிவால வந்ததுன்னு ஒன்னும் சந்தோஷப்பட்டுறாத, நல்ல நேரம் ஓடு. தண்டாயுதபாணி சாமி சிற்கோயில்ல உட்கார்ந்து பேசுறேன், அந்த ஞாபகத்தோடு தான் பேசுறேன். ஒவ்வொரு நாளும் மேடை ஏறும்போது இதுவே கடைசி மாலையா இருக்கலாம்னு நினைச்சுதான் ஏறுவேன். நானா பேசுறேன்? அவன் ஏத்தி விட்டு ஊரா போய் கத்துறான்னா கத்துறேன். என்னைக்கு உரி விடுறானோ? ஏன்னா நான் 67 வரைக்கும் பாலிடிக்ஸ்ல இருந்தவன். இப்ப எனக்கு கம்பராமாயணத்தில் 6000 பாட்டு மனப்பாடம். யாராவது சோதிக்கிறதா இருந்தா 25 நாளாகும், உட்காருங்க, பாட்டை சொல்லிக்கிட்டே வரேன், டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. 6000த்துல ஒரு பாட்டு குறைஞ்சா என்ன உள்ளதில்லுங்க. வெள்ளி பாரதத்தில் 2001 பாட்டு சொல்றேன், கந்த புராணத்தில் 1000 பாட்டு சொல்றேன், பெரிய புராணத்தில் 1000 பாட்டு சொல்றேன், திருவிளையாடல் புராணத்தில் ஒரு 550 பாட்டு சொல்றேன். இவ்வளவு ஒரு மனுஷன் உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணி வந்துருமா 10 வருஷத்துல? என்னமா பார்க்கிறேன் படிக்கிறேன் மனசுல நிக்குது. தேவைப்படுற வரைக்கும் அந்த ஆற்றல கடவுள் கொடுப்பான். போறோம்னா படிச்சா ஒன்னும் புரியாது, உட்கார்றா திண்ணையில உட்காந்து. உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய அறிவால பிரகாசிக்கிறோம் தயவு செய்து நினைக்க கூடாது. அறிவினாலேயே எல்லா காரியத்தையும் செய்யணும், அறிவு சொல்லுகிறபடிதான் செய்யணும். கடவுள் கிட்ட என்ன சொல்லணும்? இந்த அறிவையும் நீதாப்பா நடத்தணும்னு சொல்லணும். ராமாயணத்துல முக்கியமான ஒரு இடத்தை சிந்திப்புமா. ராமாயண காவியத்துல ராமபிரான் அறிவின் சின்னம், அமைதியின் சின்னம், சீதா பிராட்டி அறிவின் சின்னம், அமைதியின் சின்னம், இலக்குவன் உணர்ச்சியின் சின்னம். எல்லாருக்கும் தெரியும். ராமபிரான் மாதிரி அறிவு அமைதி உள்ளவர்கள் உண்டா? ஆனா தசரத மகா சக்கரவர்த்தி கூப்பிட்டு நாளைக்கு நீ அரசன்னு சொன்னா சந்தோஷம் இல்லை, கை கூப்பிட்டு காட்டுக்கு போனா வருத்தம் இல்லை. சீதா பிராட்டி பட்டாபிஷேகத்துல போய் இப்படி உட்கார வேண்டிய சிம்மாசனத்துல நீராடி விட்டு உட்கார்ந்துருக்கா. ராமர் மரபுரி தெரிச்சுன்னு வந்துன்னா எப்படி இருக்கும்? எந்த ஒரு பெண்ணுக்கு அதிர்ச்சியா இருக்குமா இல்லையா? சிம்மாசனத்துல உட்கார வேண்டிய ஒரு அரசி. என்ன நடந்ததுன்னு கேட்டா, பரதன் ஆள போறாமான்னார் ராமர். இவ்வளவுதானே. வருமா அந்த உள்ளா? சும்மா பேசிட்டு போடலாம், வருமா அந்த உள்ளா? சீதா பிராட்டிக்கு வந்தது. இப்ப நான் என் சம்சாரத்துக்கிட்ட எங்க அப்பா தந்தி கொடுத்தாரா, நான் போனேன்னா சொத்து போறா உன் தம்பிக்கு தாண்டா உனக்கு இல்லைன்னு சொல்லிவிட்டாருன்னா ஒன்னு அவன் ஏங்க கவலைப்படுறீங்க, நாம சம்பாதிச்சுக்கோன்னா சொல்லுவா? தெரியுமே தெரியுமே, கல்யாணம் பண்ணும் போது அசடு வழிச்சுதா தெரியுமே.
நான் அடிக்கடி சம்சாரத்தை உதாரணம் சொல்றேன்னு நினைக்கப்படாது. வேற யாரையாவது சொன்னா உதப்பாங்க. வேற சீதாபிராட்டி அறிவினுடைய சின்னம், ராமபிரான் அறிவினுடைய சின்னம். என்ன அமைதி! இலக்குவன் எடுத்ததற்கெல்லாம் உணர்ச்சி வசப்படுகிறவன். தசரத மகா சக்கரவர்த்தி ராமபிரான காட்டுக்கு போக வேண்டும்னு சொன்னார்னு கேள்விப்பட்ட உடனே, இந்த பூமாதேவி பல பேரை தேவையில்லாமல் சுமந்து கொண்டிருக்கிறாள். புவிப்பாவை பாரம் கட ஒரு போர் செய்ய போகிறேன். புவிப்பாவை பரம் கட கையில் வாழ் எடுத்து போரில் வந்தோர் தலைகளை அவிப்பேன். அவர் தலைகளை ஒரு பக்கத்தில் குவிப்பேன். அந்த நீடத்தை ராமபிரான் சிரசிலே கவிப்பேன். இப்படிலாம் ஆரம்பிச்சு. அப்ப இலக்குவன் உணர்ச்சியின் சின்னம். ஆனால் 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 மாரீச்சன் என்கிற மான் வருகிற போது அறிவும் அமைதியும் படைத்த ராமபிரானும் சீதாபிராட்டியும் உணர்ச்சி வசப்பட்டவர்களாக மாறுகிறார்கள். இலக்குவன் அறிவின் சின்னமாக மாறுகிறான். ஏன் இந்த மாற்றம்? சீதைக்கு போக வேண்டிய காலம். ஆகவே இந்த மாற்றம். அப்போ இந்த அறிவு நல்வினை தீவனைக்கு ஏற்ப நடக்கிறது. எத்தனை பேர் சொல்றான் நல்வினை தீவனைக்கு ஏற்ப? நல்ல காலம் வந்ததுன்னு அறிவு தானா பிரகாசிக்கும். நம்ம எவனுக்கு அறிவில்லை நினைக்கிறோமோ அருமையான காரியத்தை செய்வான். நமக்கே ஆச்சரியமா இருக்கும். ஏன் சார், ஏன் சார் இவனா சார் இதை செஞ்சான்? நமக்கு ஆச்சரியம். இவனா சார், அவன் இவனேதான் சார். அவ்வளவு ஆச்சரியம். ஏன்னா அவனுக்கு அறிவே இல்லை முடிவு பண்ணி வச்சிருந்தான். சில பேர் ரொம்ப பெரிய அறிவாளியா இருக்கிறவன் ஒரு பெரிய தப்பை பண்ணி விடுவான். சின்ன குழந்தை பொண்ணு அதை தப்பை பண்ணி விடுவான். நமக்கு ஆச்சரியம். அவரா அப்படி செஞ்சார்? அவரா? இவன் அவரேதான் சார். அப்ப அறிவு, அதனாலதான் கடவுளே என்ன பண்றான், அறிவு அவங்கிட்ட ஒப்படைக்கலன்னா உன் அறிவை நீயே நம்பி இருந்தா உன் இஷ்டப்படி நடதான்ட்டு நிறைய கஷ்டத்தை கொடுக்கறான். கவனிங்க. அறிவு அதிகமும் அறிவு செல்வமும் அதிகமா போய் கடவுள் கிட்ட ஒப்படைக்கல, அவனுக்கு கஷ்டம் அதிகம். அறிவு செல்வமும் யாருக்கு குறைச்சலா இருக்கோ அவன் தன்னை அறியாம கடவுள் கிட்ட ஒப்படைச்சுடுறான். அதனால அவனுக்கு கஷ்டம் குறைச்சல். நான் சொல்றது விளையாட்டா இருக்கும். வாழ்க்கையில சிந்திச்சு பார்த்து உண்மையா இருந்தா ஏத்துங்க. இப்போ என் கையில கொஞ்சம் காசு அதிகம், கீரன்னு கொஞ்சம் கொஞ்சம் காசு அதிகம். ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். என் சம்சாரத்துக்கு 8 மாசம். இதுவும் உதாரணமே. கவனிங்க. நான் இப்பவே டாக்டருக்கு போன் பண்ணி, ஹலோ டாக்டர், மை வைஃப் இஸ் இன் ஃபேமிலி வே. எஸ் டாக்டர், நம்ம டிஸ்பென்சரில் ப்ளீஸ் புக் 16 ரூம்ஸ். என்ன சார்? ப்ளீஸ் புக் 16 ரூம்ஸ். எவ்வளவு ரூம் சார்? 14 ரூம் சார். டாக்டருக்கே அதிர்ச்சி. சார் உங்களுக்கு ஒரு வைஃப் தானே? உங்களை யார் சார் கேட்டா? நான் சார் பே பண்றேன். 16 ரூம் புக் பண்ணி ப்ரீ நேட்டால் டேப்லெட்டா வாங்கி பிரசவத்துக்கு முன்னாடி 4000 ரூபாய் செலவு பண்ணி வீட்டில் வாசப்பக்கம் அம்பாசிடர், கொல்ல பக்கம் ஃபியட்டு, சைடில் இம்பாசிடர். அவளுக்கு எங்கே இடுப்பு வலி எடுக்குதோ அந்த காரில் ஏறிக்கணுமா. இவ்வளவு ஏற்பாடு பண்ணி பிரசவத்தில் கொண்டு போய் சேர்த்த உடனே என்ன சொல்றாரு டாக்டர்? சார் கேஸ் சிசேரியன். அப்படின்னா சார் அறுக்கணும். என்ன சார் ஆகும்? எது வேணாலும் ஆகும். பில்லு சார் 4000. முன்னால 4000 கொடுத்தேனே சார். முன்னால 8000 கொடுத்தா தானே குழந்தை வருது. நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து பாருங்களேன். மெட்ராஸ்லேருந்து செங்கல்பட்டு போகிற தார் ரோட்டில் 10:45 இடுப்பு வலி எடுக்கிற குறைத்தி ஒரு புடவை எடுத்து 3 புளிய மரத்தை சுற்றி மறைச்சி 12 மணிக்கு குழந்தைய பற்றி 1 மணிக்கு வாய்க்காலில் போட்டு குளிப்பாட்டி 2 மணிக்கு தோளில் விட்டுக்கிட்டு ஊசி விற்க போயிடுறாள். ஐயன், அந்த குறைச்சிக்கு இருக்கிற உடம்பு வசதி நம்ம வீட்டு அம்மாவுக்கு ஏன் இல்லை? அவளுக்கு நேச்சுரல் இம்யூனிஷன் நம்ம அம்மாவுக்கு இல்ல. அந்த வாதம் எல்லாம் தப்பு. கடவுளுக்கு தெரியும். கீரன் கையில சில்லறை இருக்கு, 8000 பே பண்ணா கிவ் டெலிவரி, இல்லைன்னா ஸ்டாப் டெலிவரி. குறைச்சி கையில சில்லறை இல்ல, கிவ் இம்மிடியட் டெலிவரி. அவன் எல்லைக்கு உட்பட்டவர்கள் நாம்ங்கிறது பரிபூர்ணமா எண்ணம். தர்மத்துக்கு இப்ப போற காலம். அதனால இவ்வளவு பேர் ஆலோசனைக்கு மீறி வருகிறேன். யானைப்பட, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை எல்லாம் புறப்பட்டு போகிறார்கள். இந்திரபிரஸ்தத்திலிருந்து அஸ்தினாபுரிக்கு வில்லிபுத்திராழ்வார் வர்ணிக்கிறார், பாரதியார் வர்ணிக்கிறார். குதிரைக்கு ஒரு பாட்டு, தேருக்கு ஒரு பாட்டு, யானைக்கு. நமக்கு அலுப்பா இருக்கும் படிக்க படிக்க. படைகள் புறப்பட்டன, போய் அஸ்தினாபுரத்தை அடைந்தன, முடிக்காம குதிரைக்கு ஒரு பாட்டு, தேருக்கு ஒரு பாட்டு.
நான் கூட மனப்பாடம் பண்ணும்போது ரொம்ப அலுப்பா இருந்தது. பிறகுதான் தெரிஞ்சது ஏன் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாட்டு எழுதுறாருன்னா, இதெல்லாம் போயிட்டு திரும்பி வரதா இருந்தா வர்ணிக்க வேண்டாம், ஒட்டு மொத்தமா போகுது. ஒரு வந்தனோபச்சாரம் கொண்டு போய் பாய்ச்சாலிய காந்தாரியினுடைய அரண்மனையில விட்டுட்டு துரியோதன மண்டபம் காட்டுறான். மண்டபத்தை வெள்ளிபுத்திராழ்வார் வர்ணிக்கிறார். இங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், தமிழ்நாட்டில் தமிழ் மொழி மேல பற்று உள்ளவர்கள்ல 2 வகுப்பார் உண்டு. ஒரு வகுப்பார் எதை எடுத்தாலும் தமிழில் இல்லாததே வேற எதிலும் இல்லைன்னு. தமிழ் இல்லைன்னு ஒரு எடுத்ததுக்கெல்லாம் தமிழ் ஒண்ணுதான் உலகம். அரக்கோணம் நாகர்கோயிலை தாண்டி உலகமே இல்லைங்கிறது அவன் முடிவு. எதை எடுத்தாலும் இப்படியே சத்தம் போட்டே பொழுத ஓட்டி போடுவான். தமிழ்ல என்ன பாருங்க, சேரன் செங்குட்டுவன் தலையிலே கல் வைக்கவில்லையா, எடுத்த உடனே வேற சில பேரு வாட் இஸ் தமிழ் ஆஃப்டர் ஆல் தமிழ் அப்படி ரெண்டுமே தப்பு. பல கலைகள் வெளிநாட்டில் இருந்தா மனம் தெரிந்து அதை ஏற்றுக்கொண்டு தமிழ் மொழியை வளர்க்கணும். தமிழ் இருக்கிற பழமையான கலாச்சார உயர்வுகள் பல பேரை எடுத்து சொல்லணும், அப்பதான் ஒரு மொழி வளரும். நான் எதுக்கு சொல்றேன், வெள்ளக்காரன் வந்து விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்ச பிறகுதான் கட்டிடங்கள் மற்றும் உள்ள விஞ்ஞான கருவிகள் எல்லாம் வளர்ந்தனன்னு சொல்வது ஓரளவுக்கு உண்மை. அதுக்காக பாரத மக்களுக்கு கலாச்சாரம் இல்லை அறிவு இல்லைன்னு சொல்வது ரொம்ப தப்பு. அந்த மண்டபத்தை வர்ணிக்கிற பாட்டு இருக்க வில்லியிலையும் பாரதியார்லையும் எப்படி கட்டினான்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆனா அதுல என்ன கண்ணால பார்க்கல. பாரதியார் எழுதுறார், நீ வந்து ஷேக்ஸ்பியரை சொல்லு, மில்டனை சொல்லு, ஜான்சனை சொல்லு, யார வேணாலும் சொல்லு, காளிதாசனையும் கம்பெனியும் மறக்காம சொல்றா. அஸ்ட்ரானமின்னு ஒண்ணு இருக்கு, வானியல் சாஸ்திரம்னு ஒண்ணு இருக்கு. அது வெள்ளக்காரன் வந்துதான் வளர்ந்ததா. அதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுல பாஸ்கரனும் ஆரியப்பட்டாவும் அதை வளர்க்கலையா, அதை கொஞ்சம் சொல்லேன்டாங்க. இப்ப அஸ்ட்ரானமின்னு எல்லாம் ஒண்ணு கண்டுபிடிச்சு வானியல் சாஸ்திரம்னு இங்க எப்படி எங்களுக்கு தெரியாது. நீங்க தமிழ்நாட்டில் வந்து ரேடியோ திறந்தீங்கன்னா வானிலை அறிவிப்பு சொல்லுவாங்க. மழை பெய்யுமா பெய்யாதாங்கிறதுக்கு வானிலை அறிவிப்பு. மிதமானது முதல் பலத்தது வரை, இடியுடன் கூடியோ கூடாமலோ, இங்குமங்குமாக அல்லது ஆங்காங்கே பெய்யலாம் பெய்யாமலும் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படும். பெஞ்சாலும் அவன் சொன்னான்னு அர்த்தம், பெய்யலன்னாலும் அவன் சொன்னான். இப்ப தஞ்சாவூர் ஜில்லாவில் கருங்கல்லே கிடையாது தெரியுமா, மருந்துக்கு கூட கிடையாது. இந்தியாவில் இருக்கிற எல்லா கோயில்களையும் கருங்கல் கோயில் அதிகமா இருக்கிறது தஞ்சாவூர் ஜில்லாவில் தான். எப்படி கட்டினா? திருக்கடையூர், மாயவரம், திருவிடமருதூர், தஞ்சாவூர் கோயிலை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அசந்து கீழே வந்துட மாட்டீங்களா? என்ன மாதிரி கோயில், எவ்வளவு விஸ்தீர்ணம், எத்தனை ஆண்டுகள், எவ்வளவு இடிமழை மின்னல் அப்படியே நிற்குது. அந்த அறிவை பாராட்ட வேண்டாமா? இப்போ 4 சிவில் இன்ஜினியர் ஒன்னா சேர்ந்து 10 சதுர அடிக்கு ஒரு பில்டிங்கை கட்டி விட்டு மந்திரியை கூப்பிட்டு திறப்பு விழா அன்னைக்கு அந்த கட்டடமே வாய பொழுதுண்டு வா வா கூப்பிட்டு அதனால பாரதியார் எழுதுறார், கம்பன் என்றொரு மானுடன் வாழ்ந்ததும் காளிதாசன் கவிதை புனைந்ததும் உம்பர்வானத்து கோளையும் மீனையும் ஓர்ந்து அலர்ந்தது ஒரு பாஸ்கரன் மாட்சியும் அன்னையாவும் அறிந்திலர். அக்கா சொல்லி வைக்கிறேன். இந்த மண்டப வர்ணனை எல்லாம் பார்க்கணும். இந்த மண்டபத்தை அப்படியே வியந்து தர்மர் பார்த்துக்கிட்டே வரார். சகுனி மெதுவா துரியோதனங்கிட்ட கண்ண காமிச்சாங்க. உடனே துரியோதனன், தர்மரே பகல் விருந்து என்னுடைய தந்தையின் திருதராஷ்டிரன் இல்லத்தில் தயாராகி கொண்டிருக்கிறது. பகல் விருந்து தயாராகி கொண்டிருக்கிறது. கொஞ்சம் பெரிய விருந்து, தருமரே கொஞ்சம் பெரிய விருந்து. அந்த விருந்து கொஞ்சம் தயாராவதற்கு கொஞ்சம் தாமதமாகும் போல் தெரிகிறது. ஆகவே அந்த விருந்து தயாராகிற வரைக்கும் ஒரு சிறிது சூதாடலாமே. எப்படி கூப்பிடுறாங்க?
இந்த ஆட்டமே இப்படிதான் ஆரம்பிக்கும். இந்த கல்யாண வீட்டுல போய் உட்காந்தான்னா, ஏன் இன்னும் சாப்பாடாக 1 hour ஆகும் போல் இருக்கு, ஒரு ரவுண்டு போடுறது, அப்படிதான் ஆரம்பிக்கும். இவன் ஒரு ரவுண்டு போட்டு கல்யாண சாப்பாடாகி பொண்ணு மாப்பாடு எல்லாம் ஊருக்கு போன அப்புறமா தான் இவன் திரும்பி பார்ப்பான். அந்த ஆட்டம் அப்படிதான் கூப்பிடுறான் துரியோதனை. மாயம் ஒன்றும் என்னலாம் அனத்தின் மிக்க மாமனும், மாயம் ஒன்றும் என்னலாம் அனத்தின் மிக்க மாமனும், நீயும் இன்று சூது கொண்டு நிகழ்விலாசம் உயர்வீரோ, ஆயவென்றி ஐயன் இல்லில் அமுதமான போனகம் போயருந்து மளவும். ஆயவென்றி ஐயன் இல்லில் அமுதமான போனகம். இந்த சகுனியோடு ஒரு சிறிது சூதாடலாம். அத பாருங்க, நெஞ்சில் வஞ்சனையே இல்லாத சகுனியோடு துரியோதனன் சொல்றான். எவன் கேட்டான்? எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைங்க. மாயம் ஒன்றும் என்னலாம் மனத்தின் மிக்க மாமனும், நெய்யும் என்று சூது கொண்டு நிகழ்விலாச மயர்வீரோ, ஆயவென்றி போனகம் போயருந்து மளவும். எப்பவும் தருமருக்கு கொஞ்சம் நல்ல காலம் மறுபடியும் ஒட்டிக்கிட்டு இருக்கு. என்னிடத்தில் இருந்து ஏதேனும் ஒரு பொருளை பெற வேண்டும் என்று உனக்கு எண்ணம் இருக்குமானால் என்ன பொருள் வேண்டும் என்று கேள், இப்பொழுதே தந்து விட்டு போய்விடுகிறேன். சகோதரர்கள் தங்களுக்குள் சூதாடுவது எந்த விதத்தில் நியாயமாகும்? என்ன பொருள் வேண்டுமோ கேள், இப்பொழுதே தந்து விட்டு போய்விடுகிறேன். தாது கொண்டு தேன் இறங்கும் தாம மார்பே, நெஞ்சில் நீ ஏது கொண்டது எமக்கு முறை இப்பொழுதே தருகிறேன். இதோட நிறுத்தியிருந்தாருன்னா அவருக்கு நல்ல காலம் மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம். கூட ஒரே ஒரு வார்த்தையை சேர்த்தார், அவ்வளவுதான். என்ன வார்த்தை? துரியோதன சகோதரர்கள் தங்களுக்குள் சூதாடுவதா, அதுவும் இந்த சகுனியோட ஒரு வார்த்தை சேர்த்தார். சகுனி பார்த்தான். தருமரே, உம்மை சூதாட வேண்டும் என்று அழைப்பது துரியோதனன். வருகிறேன் வரவில்லை என்று சொல்ல வேண்டியது உம்முடைய கடமை. குறுக்கே இந்த சகுனியோடா என்று என் பேரை ஏன் இருக்கிறீர்? என்னோட சூதாடுதல் என்ன? தருமரே, நீயும் நானும் சூதாடுகிற போது 2 பேருக்கும் பொதுவாக ஒரே கைகள் தானே. அந்த சூதாடுகிற கைகள் எனக்கு என்ன மாமனா வைத்துற நான் போடு என்றால் போட, நீர் போட்டால் போடாமல் இருக்க. வருகிறேன் வரவில்லை என்று சொல்லும் இந்த சௌனியோடா என்று என் பேரை ஏன் இழுக்கிறீர்? அப்படி சொல்லி போட்டு திரும்பி பார்த்தான். ஓரத்தில் உட்கார்ந்து இருக்கிறவன் கர்ணன். எல்லாம் திரும்பி கர்ணனை பார்த்தார்கள். அவன் சொன்னா, துரியோதனா, தருமனை கூப்பிடாது. நான் ஏன் சிரிச்சேன்னா, சாதாரணமா மன்னர்கள் சந்திச்சா ஆட்டு சண்டை, யானை சண்டை, இப்படி சூதாட்டம், இதெல்லாம் பொழுதுபோக்குறதுக்கு விளையாடுறது உண்டு. அந்த மாதிரி வா சும்மா கொஞ்ச நேரம் விளையாடலாம்னு சொன்னா அதுக்கே இப்படி பயப்படுறானே தருமன் இந்த சூது போருக்கு. ஒருவேளை அவனுக்கு நமக்கு நாளைக்கு போர்க்களத்துல மோது போர் ஏற்பட்டா எப்படி ஓடுவான்னு எண்ணி பார்த்தேன். எனக்கு சிரிப்பு தாங்கல. அந்த தருமனை கூப்பிடாதே. நான் கர்ணன் அர்ஜுனன் பார்த்தா, கர்ணா சூதாட வர வேண்டும் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறான் துரியோதனன். பேசிக் கொண்டிருப்பது தருமன். குறுக்கே புகுந்து சூது போருக்கே அஞ்சுகிறானே, மோது போருக்கு என்ன செய்வான் என்று பேசாதே. கர்ணா, இங்கே இது மோது போர் என்றால் உனக்கும் எனக்கு வந்த மோது போர் நடக்கட்டும். எடுவில்லை தொழு அம்பை, உனக்கு எனக்கு மோது போர் நடக்கட்டும். தர்மர் எழுந்திருந்தார். அர்ஜுனா, மாற்றார் உள்ளம் புண்பட பேசக்கூடாது என்று எவ்வளவு முறை சொல்லி இருக்கிறேன். அமர்ந்து கொள். துரியோதனா, சூதாடலாம் வா. 2வது திருப்பத்தை எப்படி சொல்லுகிறது பாரதம்? கர்ணன் உள்ளம் புண்படும்படியா அர்ஜுனன் பேசிவிட்டானா, அது சமாதானத்துக்காக துரியோதனோட ஆடணும்னு தர்மர் முடிவுக்கு வந்தாராம். இது வெறும் திருப்பம், போற காலம் விஷயம் அவ்வளவுதான். கொண்டாந்து சதுரங்க பலகையை வச்சாச்சு. அப்படி தர்மர் இப்படி சகுனி பக்கத்துல துரியோதனன் நிற்கிறான். சகுனி ஆரம்பிக்கிறான். தர்மரே, நன்கு கவனி. துரியோதனனுக்காக நான் ஆடுகிறேன். ஒரு ஆட்டத்தில் நீர் என்ன பொருள் வைக்கிறீரோ அந்த பொருளுக்கு நிகரான பொருளை துரியோதனன் பணயமாக வைப்பான். நீர் ஒரு ஆட்டத்திலே தோற்றுவிட்டால் வைத்த பொருளை மட்டும் கொடுத்தால் போதும். நீர் ஒரு ஆட்டத்திலே வென்று விட்டால் அந்த ஆட்டத்திலே துரியோதனன் வைத்த பொருளை மட்டுமல்ல, அதற்கு முந்தைய ஆட்டங்களில் தோற்றீரே அந்த பொருளை எல்லாம் இந்த வென்ற ஒரு ஆட்டத்துக்காக எடுத்துக்கொள்ளலாம். எனக்கு அப்படி கொடுக்க வேண்டாம்.
நான் சொல்வது புரியவில்லையா தருமரே? நீ 99 ஆட்டங்களிலே தோற்று 100ஆவதாக ஒரு ஆட்டத்திலே வென்றால் 100ஆவதாக அந்த ஒரு ஆட்டத்தில் வென்றதற்கு அந்த ஆட்டத்தில் வைத்த பொருள் மட்டும் அல்லாமல் அதற்கு முன்னர் 99 ஆட்டங்களில் தோற்றீரே எல்லா பொருளையும் எடுத்துக்கொள்ளலாம் என்றால் நீ ஒரு முறை வெற்றி பெற்றால் போதும். எனக்கு நீர் அப்படி தர வேண்டாம். இப்படி எவனும் விட்டு கொடுத்து ஆடவே மாட்டான். என் மனதில் வஞ்சனையே இல்லை என்று உமக்கு தெரியுமே. வை வை. தருமர் எப்படி பார்த்து என்ன வைக்கிறதுன்னு யோசிக்கிறார். இந்த ராஜசூய யாகம் நடத்தினாரே, அப்ப இலங்கையை ஆண்டு கொண்டிருந்த மன்னன் விபீஷணன் அவன் அருமையான ஒரு முத்து மாலையை தன்னுடைய அன்பளிப்பா பரிசா கொடுத்திருந்தான். அந்த முத்து மாலை தருமர் கடத்துல கழிந்தது. அதை எடுத்து வச்சுட்டேன். சகுனி முத்து மாலை வைக்கிறேன். அவன் பார்த்தா சகுனி, துரியோதனா துரியோதனா தர்மன் முத்துமாலை வைத்திருக்கிறான், நீ என்ன வைக்க போகிறாய்? துரியோதனன் பார்த்தா, மாமனே மாமனே, இதோ என்னுடைய தோளிலே கிடப்பது பாகுவலயம் என்று பெயர் உள்ளது, பரம்பரை பரம்பரையாக எங்கள் கௌரவர்களுக்கு சொந்தமானது. அந்த முத்துமாலைக்கு நிகராக நான் இந்த பாகுவலயத்தை வைக்கிறேன். அப்படியா? ஓஹோ தருமனே, ஈரம் வைத்த சிந்தை மன்னன் இசைவன கழுத்தி முத்து ஆரம் வைத்தனன், ஈரம் வைத்த சிந்தை மன்னன் இசைவன கழுத்தி முத்து ஆரம் வைத்தனன், வாரம் வைத்த நெஞ்சு நானும் பாகுவலயம் ஒன்று அங்கு நேரே வைத்தனன். தர்மரை என்ன போட வேண்டும்? சகுனி 2 போடு. தாயமுருட்டலானார், அங்கே சகுனி வென்று விட்டார். தருமருக்கு யோசனை. சகுனி பேசுறார், தருமரே என்ன யோசனை? சூதாட்டத்திலே முதலிலே தோற்று விட்டோம் என்றா? யோசிக்காதே. சூதாட்டமே அப்படித்தான். முதலில் எவன் தோற்கிறானோ அவன் தான் கடைசியில் வாருவான். வையும் தர்மர் பார்த்தார். சகுனி, இந்த மாணிக்க மாலையை வைக்கிறேன். துரியோதனா, தர்மன் மாணிக்க மாலை வைத்திருக்கிறான், நீ என்ன வைக்க போகிறாய்? மாமனே மாமனே, இதோ என்னுடைய அரண்மனையின் அந்த புறத்தின் கோடியிலே என்னால் அந்த மிக பெரிய பானைகளில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற பொற்கட்டிகள் எல்லாவற்றையும் இந்த ஒரு மாணிக்க மாலைக்கு நிகராக வைக்கிறேன். அப்படியா? ஒளி சிறந்த மணியின் மாலை ஒன்று அங்கு வைத்தனன், களிமிகுந்த பகைவன் அங்கு கடதனங்கள் சொல்லினன். என்ன போட வேண்டும் தருமரே? சகுனி 3 போடு. தாயமுருட்டலானார், அங்கே சகுனி வென்று விட்டான். என்ன தருமரே? மறுபடியும் யோசனை, மறுபடியும் யோசனை. என்ன வைப்பதென்று மறுபடியும் யோசனை. வையும் வையும். தருமரே, நான் சொல்லித் தரட்டுமா? என்ன பொருள் வைப்பதென்று சொல்லித் தரட்டுமா? சூதாடுகிறவன் எவனும் சொல்லித் தரவே மாட்டான். கிடைத்த வரைக்கும் போரும் என்று எடுத்துக்கொண்டு போய்விடுவான். என் மனதில் வஞ்சனையே இல்லை என்று தெரியுமே. நான் சொல்லித் தரட்டுமா? என்ன வைப்பதென்று யோசிக்கிறீர் தருமரே? இனி நீர் வைத்துத்தான் ஆக வேண்டும். நீர் இப்பொழுது பாதி தோற்றுவிட்டீர், வைத்துத்தான் ஆக வேண்டும். தருமரே, மாடு இழந்து விட்டாய் தருமா மந்தை மந்தையாக, மாடு இழந்து விட்டாய் தருமா மந்தை மந்தையாக, ஆடு இழந்து விட்டாய் தருமா ஆள் இழந்து விட்டாய், ஆடு இழந்து விட்டாய் தருமா ஆள் இழந்து விட்டாய், வீடு இழந்து விட்டாய் தருமா பெருமை இழந்து விட்டாய். வைத்துத்தான் ஆக வேண்டும். மாடு கிடந்து விட்டாய் தருமா மந்தை மந்தையாக, ஆடு கிடந்து விட்டாய் தருமா ஆள் இழந்து விட்டாய், வீடு கிடந்து விட்டாய் தருமா பெருமை இழந்து விட்டாய். நாடு இழக்கவில்லை, நன்கு வைத்து ஆடு. இப்ப ஞாபகப்படுத்தி விட்டான், நாடு இழக்கவில்லை, நன்கு வைத்து ஆடு. தர்மர் வைக்க போறார். வைக்கலாமா? மக்களா பார்த்து ஒப்படைச்சிருக்கிற நாட்டை போய் ஒரு சூதாட்ட களத்தில் வைக்கலாமா? இப்போ நாம ஒரு கோயில், பாரதியார் எழுதுறார், இப்ப நாம ஒரு கோயில் கட்டுறோம், அந்த கோயில்ல சுவாமிக்கு பூஜை பண்றதுக்கு ஒரு அர்ச்சகரை போடுறோம். அவர் என்ன பண்ணணும்? வேளா வேலைக்கு சுவாமிக்கு மணி அடிச்சு பூஜை பண்ணணும் இல்லையா? பூஜை முடிச்ச கையோட சுவாமி சிலையை பேத்து கொண்டு போய் சேட்டுக்கிட்டு அடங்க வச்சுட்டாங்க. நம்ம வெளியூர் போறோம்னு ஒரு காவல்காரனை கூப்பிட்டு வீட்டை பார்த்துக்கிடான்னா வரத்துக்குள்ள ஊட்டி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தான்னா
பாரதியார் எழுதுறார், கோயில் பூசை செய்வோர் சிலையை கொண்டு விற்றல் போலும். பாரதியார் காலத்திலே ஆரம்பம் போலும். வீட்டை காவல் செய்வோன் வீட்டை வைத்திழத்தல் போலும். ஆயிரங்களான நீதி அவை உணர்ந்த தருவன் நாட்டை வைக்கிறேன். பார்த்தா சகுனி, துரியோதனா துரியோதனா, தர்மன் நாட்டை வைத்திருக்கிறான், நீ என்ன வைக்க போகிறாய்? மாமனே மாமனே, நான் என்னுடைய தேசத்தை வைக்கிறேன், எனக்கு வேண்டியவர்கள் எல்லா தேசத்தையும் வைக்கிறேன். அப்படியா? என்ன போட வேண்டும் தர்மரே? சகுனி 4 போடு. தாயமுருட்டலானார், அங்கே சகுனி வென்று விட்டார். விதுரருக்கு பொறுக்கல நீதிமன்றம், பொறுக்கல. மக்களா பார்த்து ஒப்படைத்திருக்கிற ஒரு பெரிய மண்டலத்தில் ஆட்சியே இப்படி 2 பேர் சூதாட்டத்தில் பரிமாறிக்கொள்வதா? சரித்திரத்தில் இந்த சந்திர குலத்தவர்களை பற்றி என்ன சொல்வார்? நீதிமானவருக்கு பொறுக்கலை. 2 கையால ஓங்கி தலையில் அடித்துக் கொண்டார் விதுரன். ஐயோ, இதை யாரை சொல்வேன்? ஐயோ, இதை யாரை சொல்வேன்? அரசரானவர் செய்குவது ஒன்றா? மெய்யதாகவே மண்டலத்து ஆட்சி மேவும் சூதினில் வெல்லும் கருத்தா துய்ய சீர்த்தி மதிக்குலவே துரியோதனா. மெய்யதாகவே மண்டலத்து ஆட்சி மேவும் சூதினில் வெல்லும் கருத்தா துய்ய சீர்த்தி மதிக்குலவே துரியோதனா. இப்படி விதுரர் கோபமா நீதியை பேசினா அதை கேட்டுட்டு தருமர் இனிமே ஆடாம இருந்தாலும் இருந்துருவார் அல்லவா? அதனால விதுரர் மேல இப்ப கடும் கோபம் துரியோதனனுக்கு. அவன் பார்த்தான், எப்ப பார்த்தாலும் இவன் நமக்கு எதிரியாவே இருக்கானே, நீதியை சொல்லி சொல்லி அவனுக்கு கோபம் தாங்கல, நம்ம அரண்மனையிலேயே இருந்து நமக்கு எதிரியா இருக்கானேன்னு அந்த விதுரரை பார்த்து துரியோதனன், தின்னு 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 அரண்மனையில நல்லா தின்னு. நன்றி கட்ட விதுரா, சிறிதும் நாணமற்ற விதுரா, நன்றி கட்ட விதுரா, சிறிதும் நாணமற்ற விதுரா, தின்ற உப்பினைக்கே நாசம் தேடுகின்ற விதுரா, மந்தில் உன்னை வைத்தான், உன்னை போய் மந்திரியா எங்க அப்பா வச்சானே, எங்க அப்பா வச்சானே, அவன சொல்லணும், மந்தில் உன்னை வைத்தான், என்னை மதிய என்ன சொல்வேன்? நன்றி கட்ட விதுரா, சிறிதும் நாணமற்ற விதுரா, தின்ற உப்பினைக்கு நாசம் தேடுகின்ற விதுரா, மந்தில் உன்னை வைத்தான், என்னை மதிய என்ன சொல்வேன்? என்ன செய்வாய்? ஒருவன் தனக்கு பொருள் கொடுக்கிற வரைக்கும் உன்னை தவிர யார் மீதும் எனக்கு அன்பில்லை என்று நயந்து பசப்பில் அடித்து கண்காட்டி வேறு ஒருவன் பொருள் கொடுத்தால் அன்பை மாற்றிக் கொள்வது பொதுமகளுக்கு இயல்பென்றிருந்தேன். அவள் பெற்ற புதல்வன் நீயும் அப்படித்தானே இருப்பாய். அன்பில்லாத பெண்ணுக்கு இரங்கள் 1000 செய்தாலும் அவள் முன்பின் எண்ணுவாளா? தருணம் வந்த போது கதிவாள், எங்கெங் இன்பம் உண்டோ அங்கே பா. விதுரருக்கு இப்பவும் கோபம் அல்ல. ஏய் துரியோதனா, என்னையாடா அப்போ சொல்ற? உண்மைதாண்டா. நான் இனிமே இந்த சபையில இருந்தா என்ன, போனா என்ன? என்ன செய்யறோம்னு தெரியாம செஞ்சுக்கிட்டே இருக்கிற மூடனே, என்ன வேணா நீ போ சொல்லலாம், அவ்வளவுதாண்டா. சென்றாலும் இருந்தாலும் இனி என்னேடா செய்கை நெறி அறியாத மூடா. சென்றாலும் இருந்தாலும் இனி என்னேடா செய்கை நெறி அறியாத மூடா. ஏய் ஏய், நீ அழிந்து விடக்கூடாது என்பதற்காகவே நான் முயன்று இவற்றையெல்லாம் சொன்னேன். உன்னை பொன்றாத வழி செய்ய முயன்று பார்த்தேன், உன்னை பொன்றாத வழி செய்ய முயன்று பார்த்தேன். ஆனால் உன்னை அடித்து விடுவது என்று விதி கட்சி கட்டி கொண்டு எனக்கு முன்பாக வந்து உன்னிடம் நிற்கும் போது உன்னை நான் எப்படியடா காப்பாற்ற முடியும்? உன்னை பொன்றாத வழி செய்ய முயன்று பார்த்தேன், அந்த பொல்லாத விதி என்னை புறமே கண்டான். சென்றாலும் இருந்தாலும் இனி என்னடா செய்கை நெறி அறியாத மூடா, உன்னை பொன்றாத வழி செய்ய முயன்று பார்த்தேன், அந்த பொல்லாத விதி என்னை புறமே கண்டால். சரி, வழிகள் தடுத்து உரை சொன்னேன், நீ கேட்கவில்லை. சரி சரி சரி, உன் மதி வழியே செல்க, மதி வழியே செல்க, என்னால் பேச முடியவில்லை, மதி வழியே செல்க அப்படின்னு விதுரர் ஆசனத்தில் உட்கார்ந்தார். சகுனி பார்த்தான், தருமனே, விதுரனுக்கு அடிக்கடி இப்படி ஒரு வியாதி வரும், நீ கவலைப்பட.
மறுபடியும் என்ன வைப்பது என்று யோசிக்கிறாய் தருமனே, அப்படித்தானே? திரும்ப திரும்ப என்ன வைப்பது என்ன வைப்பது என்று திரும்ப திரும்ப என்ன வைப்பது என்று நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். போனால் போகிறது, இன்னும் ஒரே ஒரு முறை சொல்லித் தருகிறேன். என்ன வைப்பது என்று யோசிக்கிறாய், அப்படித்தானே? ஒரே ஒரு முறை சொல்லித் தருகிறேன். தம்பிமாரை வைத்து ஆடு. அப்பதான் தர்மர் திரும்பி 4 தம்பியர்களையும் பார்க்கிறார். அந்த 4 பேரும் எப்படி இருக்கிறார்கள்? இவ்வளவான பின்னும் தம்பியர் ஏதும் வார்த்தை சொல்ல. 4 பேரும் பேசாம உட்கார்ந்து. இவ்வளவான பின்னும் தம்பியர் ஏதும் வார்த்தை சொல்லார். பீமன் மட்டும் என்ன பண்ணா, ஒரு மூச்சு விட்டான். மரப்பந்துக்குள்ள இருந்து பாம்பு விடுற மாதிரி பீமன் மூச்சு விட்டான். முடையில் வைய நாகம் போலே. அர்ஜுனன் காமனொத்த பார்த்தன் முகத்தில் களையிழந்து விட்டான். நகுலன் நேமமிக்க நகுலன் ஐயோ நினைவயர்ந்து விட்டான். சகாதேவன் ஊமை போல் இருந்தான். சகாதேவன் உண்மை முற்று உணர்ந்தோன். அவன் ஒத்தந்தான் ஊமை மாதிரி கையை கட்டிக்கிட்டு, அவனுக்கு தான் எல்லாம் தெரியுமே. ஊமை போல் இருந்தான் சகாதேவன் உண்மை முற்று உணர்ந்தோன். அவன் கையை கட்டிக்கிட்டு ஊமை மாதிரி ஒன்னும் பேசாம வாயை பத்திக்கிட்டே இருக்கான். தர்மரை பார்த்து ஒண்ணுமே சொல்லாம, ஏன் ஒன்னொன்னா வைக்கிற, மொத்தமா வச்சுட்டு புறப்படுவியா? பீமன் மூச்சு விட்டான். முழையில் வைய நாகம் போனே. காமனொத்த பார்த்தன் முகத்தில் களையிழந்து விட்டான். நேவனுக்க நகுலன் ஐயோ நினைவயர்ந்து விட்டான். ஊமை போல் இருந்தான் சகாதேவன் உண்மை முற்றுணர்ந்தோன். பீஷ்மர் கங்கை மைந்தன் அங்கே கடல் உற துடித்தான். விதுரர் அங்கம் நொந்து விட்டான். விதுரன் ஆவி நொந்து விட்டான். ஏன்? சிங்கம் 5 நாய்கள் செய்யும் செயல் கண்டு, சிங்கம் 5 நாய்கள் செய்யும் செயல் கண்டு பீமன் மூச்சு விட்டான். முழையில் வைய நாகம் போலே. காமனொத்த பார்த்தன் முகத்தில் களையிழந்து விட்டான். நேமமிக்க நகுலன் ஐயோ நினைவயர்ந்து விட்டான். ஊமை போல் இருந்தான் சகாதேவன் உண்மை முற்றுணர்ந்தான். தர்மர் பார்த்தார், சகுனி நகுலனையும் சகாதேவனையும் வைக்கிறேன் நாடு. துரியோதனா துரியோதனா, தர்மன் நகுல சகாதேவர்களை வைத்திருக்கிறான். நீ என்ன வைக்க போகிறாய்? மாமனே மாமனே, அந்த நகுல சகாதேவர்களுக்கு இணையாக நான் என் தம்பியர்கள் எல்லாரையும் வைக்கிறேன். அப்படியா? தர்மன் என்ன போட வேண்டும்? சகுனி 2 போடு. தாயமுறுத்தலானார் அங்கே சகுனி வென்று விட்டார். சகுனி என்ன பண்ணா? தருமரே தருமரே தருமரே, நானும் என்னுடைய தலையிலே ரோமம் முளைத்த நாளிலே இருந்து சூதாடுகிறேன் தருமரே. சூதாடிகள் எல்லாருக்கும் ஒரே அனுபவம் தான் உண்டு. அது என்ன அனுபவம் என்றால், தோற்க தோற்க நிதானம் இல்லாமல் என்ன வைக்கிறோம் என்று தெரியாமல் வைத்துக் கொண்டே இருப்பார்கள் என்பதுதான் சூதாடிகளுக்கு அனுபவம். எனக்கும் அதுதான் அனுபவம். ஆனால் நீர் என்ன தோற்றாலும் நிதானம் இழக்காமல் இருக்க முடியும் என்பதை காட்டிவிட்டீரே. ஆச்சரியம் ஆச்சரியம் தருமரே. நீர் எவ்வளவு நிதானமாக இருந்தால் தம்பிமார்களை வை என்ற போது நீ நகுல சகாதேவரை வைப்பீர். காரணம், அந்த 2 பேரும் உன்னுடைய தாய் குந்தி பெற்ற பிள்ளை அல்ல, மத்திரி பெற்ற பிள்ளைதானே, மாற்றாந்தாய் பிள்ளைதானே என்று வைத்தேன் தருமரே. அப்படித்தானே சகுனி? அதெல்லாம் அல்ல, பீமனையும் அர்ஜுனையும் வைத்தேன் நாடு. என்ன போட வேண்டும்? 2 போடு. தாயமுறுத்தலானார் அங்கே சகுனி வென்று. எப்படி அடிச்சு வாங்கினா பாத்தீங்களா? பீமனையும் அர்ஜுனையும் வையன்னு கேட்காமலே அடிச்சு வாங்கினா பாரு. இதுதான் அவனுடைய ராஜதந்திரம். வியாச பாரதத்திலையும் வில்லி பாரதத்திலையும் சகுனிக்கு வஞ்சனை மட்டும்தான் உண்டு. பாரதியாருடைய பாஞ்சாலி சபதத்தில் சகுனிக்கு ராஜதந்திரமும் உண்டு. ஏன்? அவன் வாரன் ஹேஸ்டிங்ஸ் ஆகவும் இருக்கிறான். பீமனையும் அர்ஜுனையும் வையின்னு வாயை திறந்து காட்டானோ? தர்மர் சகுனி சொல்ற மாதிரி தானே எல்லாரும் சொல்லுவார்கள் நினைச்சார். மாற்றாந்தாய் பிள்ளைன்னு வச்சாரியா, சொந்த தம்பியார் தான் வச்சிருப்பானான்னு. இப்ப எல்லாரையும் வச்சாச்சு. தருமர் பார்த்தார், தன்னை மறந்தவன் ஆதலால் தருமன் தன்னைத்தான் பணயம் என்றனன். தன்னை மறந்தவன் ஆதலால் தருமன் தன்னைத்தான் பணயம் என்றனன். முன்னை கதையன்றி வேறுண்டோ அந்த மோசச் சகுனியும் வென்றனன். அப்படி தருமர் தன்னை தோத்தார், அவ்வளவுதான். பக்கத்தில் நின்று படையம் கட்டி கொண்டிருக்கிற துரியோதனை என்ன செய்தா? எழுந்திருந்து 2 கையை அப்படி தட்டி, யாரங்க
முகம் சிவந்தது துரியோதனனுக்கு. புருவங்கள் நெற்றிக்கு மேலாக சென்றன. 2 கையை எடுத்து தட்டு, யாரெங்கே? என்னுடைய தேசத்தில் அரசாங்க செய்திகளை யானையின் மேல் ஏறிக்கொண்டு ஊருக்கும் உலகுக்கும் அறிவிக்கின்றவனே வாயிங்கே. நம்முடைய அரசாங்க யானை அலங்காரம் செய், அதனுடைய மத்தகத்திலே முரசத்தை கட்டு, கையிலே குறுந்தலி எடுத்துக்கொள், ஊர் உலகம் பட்டி தொட்டி எல்லாம் சுற்றி வா. எல்லா இடத்திலும் என்ன சொல்லி பறையறிவிக்க வேண்டும் தெரியுமா? பாராளுகின்ற பார்த்திவர்களாக பாண்டவர்கள் இருந்தது பழங்கதை. இன்று முதல் பாறைக்கெல்லாம் பார்த்திவன் துரியோதனன் என்று சொல்லி வாப்பா. அவர்கள் நாடு தோற்றார்கள், அவர்கள் இப்போது அடிமைகள் என்று சொல்லி வாப்பா. பாண்டவர்கள் நாடாளுகிற பார்த்திவர்களாக இருந்தது பழங்கதை என்று சொல்லி வாப்போ. மங்கி அடிந்தனர் பாண்டவர், மாநிலத்தில் ஆட்சி என்னது என்று சொல்லி வாப்போ. மங்கி அடிந்தனர் பாண்டவர், மாநிலத்தில் ஆட்சி என்னது என்று சொல்லி வாப்போ. மங்கி அடிந்தனர் பாண்டவர், மாநிலத்தில் ஆட்சி என்னது என்று சொல்லி வாப்போ. சகுனி பார்த்தார், துரியோதன ஆட்சி. ஓஹோ, எனக்கு தெரியாமலே உனக்கு கெட்ட எண்ணமா? என்ன சொன்னாய்? தர்மன் தன்னை தோற்ற கையோடு நாடு உனக்கு சொந்தம் என்று ஊர் உலகுக்கு அறிவிக்கவா சொல்லுகிறாய்? விளையாட்டுக்கு சூதாடு என்று என்னிடத்தில் சொல்லிவிட்டு தர்மன் நாட்டை தோற்றானாம், இவனுக்கு சொந்தமாமே. ஓஹோ, எனக்கும் தெரியாம இந்த கெட்ட எண்ணம் அவனுடைய உள்ளத்தில். தர்மன் நாட்டை தோற்றானாம், இவனுக்கு சொந்தமா, ஊர் உலகம் எல்லாம் அறிவிக்க மாட்டுமானே. துரியோதனா ஒரு கெட்ட எண்ணத்திற்கெல்லாம் சகுனி துணை வருவான் என்று எதிர்பார்த்தாரே. தருமன் தன்னை தோற்றானாம், இவனுக்கு நாடு சொந்தமா. தர்மன் என்னை இப்பொழுது எல்லாவற்றையுமா தோற்று விட்டான். இன்னும் பாஞ்சாலி இல்லையா என்ன? அவள் அதிர்ஷ்டமுடையவள் என்று வேறு கேள்வி. இப்ப பாஞ்சாலியை வைக்கிற எண்ணம் தருமருக்கு வந்துடுச்சு. நல்ல ஆழமா சிந்திக்கணும். தருமர் பாஞ்சாலிய சூதாட்டத்தில் பணையமா வச்சதுக்கு வியாசரும் சரியான காரணம் காட்டல, வெள்ளிப்பூத்துராழ்வாரும் சரியான காரணம் காட்டல, பாரதியார் ஒருத்தர் தான் காமிச்சார். சரியான காரணத்தை காட்டாத வரைக்கும் அந்த கதையே கூட நாம ஏத்துக்க முடியாது. ஏன்னா சூதாட்டத்தில் ஒரு கொலைப்பெண்ணை கொண்டு போய் பணையமா வைப்பது என்பது உலகத்தில் எந்த காவியத்திலையும் கிடையாது. தருமர் பாட்டுக்கு திரௌபதியை சூதாட்டத்தில் பணையமா வச்சாருன்னா காரணத்தை சரியா விளக்கி ஆகணும். இந்த காரணம் வலுவில்லாத காரணமா கூட இருக்கலாம், ஆனா பொருத்தமான காரணமா இருக்கும். சும்மா சூதாட்டத்தில் கொண்டு போய் பணையம்னு வச்சிட முடியாது. பாரதியார் அதுக்காகத்தான் இந்த இடத்துல எழுதுறார், துண்ணும் அதிர்ஷ்டம் உடையவள். இப்ப ஒருத்தன் சூதாடியோ அல்லது வேறு வேறு துறையிலோ தன்னுடைய பெரியோர்கள் ஈட்டி வைத்த செல்வத்தெல்லாம் விட்டுட்டான்னு வைங்க. கடைசியா தாத்தாவுக்கு தாத்தா வாங்கின ஒரு சின்ன குடிசை ஒரு கூரை வீட்டுல இருக்கா, இல்ல ஓட்டு வீட்டுல இருக்கா. இன்னைக்கெல்லாம் இருந்தா அந்த வீடு ஒரு 500 ரூபா பொறுமை வைங்க. அவனுக்கு அப்புறமே ஏதாவது நல்ல காலம் இருந்தா கொஞ்சம் உழைச்சி முன்னுக்கு வரலாம். அவனுக்கு அப்பவும் நல்ல காலம் இல்லைன்னா அவனை தேடிக்கிட்டு அவனாவது வருவான். வந்து உக்காந்து என்ன ஆரம்பிப்பான், அண்ணே போறதெல்லாம் பூட்டுது. எது போறதெல்லாம் பூட்டுது. நான் என்ன சொல்றேன், இந்த வீட்டையும் விக்கிறது. எதுக்கு சொல்றேன்னா உனக்குத்தான் அதிர்ஷ்டம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த வீட்டை கட்டின உன் தாத்தா அதிர்ஷ்டம். உனக்கு ஒரு அடி அடிக்கலாம் இல்லை? இவன் இந்த அதிர்ஷ்டங்கிற வார்த்தையை போட்ட உடனே அவனுக்கு என்ன தோணும், உண்மைதான் நமக்கு தான் அதிர்ஷ்டம் இல்லை. ஒருவேளை இந்த வீட்டை வித்து தாத்தா அதிர்ஷ்டம் பணம் நமக்கு வந்து அடிக்காதா? அட தாத்தாவுக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னா அந்த வீட்டை கட்டின கொத்தனார் அதிர்ஷ்டமாவது நமக்கு அடிக்காதான்னு அதையும் விட்டுட்டு தான் வந்து தெருவில் நிற்பான். தோற்றுவிட்ட ஒருவனுக்கு அதிர்ஷ்டம் என்கிற ஒரு சொல்லே மீண்டும் அதிலே ஒரு ஈடுபாட்டை ஏற்படுத்தும். இப்ப சொல்லி இருக்கிறா சகுனி, ஒரு முறை நீ ஜெயிச்சா தோற்றதெல்லாம் எடுத்துக்கலாம்னு. இந்த திரௌபதியினுடைய அதிர்ஷ்டத்தினால அந்த ஆட்டத்தில் ஜெயித்து முந்தைய ஆட்டங்கள்ல தோற்றதெல்லாம் வாங்கிக்கலாமேங்கிற எண்ணம் அவருக்கு ஏற்படுறது இயற்கைதானே. அதனால்தான் பாரதியார் துண்ணும் அதிர்ஷ்டம் உடையவள் அந்த ஒரு வரியிலேயே காரணத்தை முடிச்சு விட்டார். பெரிய விஷயம். பாரதியார் எவ்வளவு பெரிய அறிவாளி என்பதற்கு அந்த ஒரு வரி போகும், துண்ணும் அதிர்ஷ்டம் உடையவள். உடனே தருமருக்கு பாஞ்சாலிய சூதாடுகிற களத்தில் வைக்கிற எண்ணம் வந்துட்டது.
பாவியர் சபைதனிலே புகழ் பாஞ்சால நாட்டினர் தவப்பயனை ஆவியில் இனியவளை உயிர்த்து அணி செய்து உலவிடும் தள்ளமுதை தேவியை திருவினை எங்கு தேடினும் கிடைப்பதற்கு அரிய தெய்வீக திரு அமுதை கடிகமிழ் கனவினை காதலினை வடிவுறு பேரழகை இன்ப வளத்தினை பாஞ்சாலியை திரௌபதியை சூதிலே பணையமென்றே குறித்தார் தருவர். சகுனி கேட்டான், துரியோதனா துரியோதனா, அவன் பாஞ்சாலியை சூதிலே பணையமாக வைத்திருக்கிறான், நீ என்ன வைக்கிறாய்? மாமனே மாமனே, நான் என்னுடைய தேசத்தில் உள்ள எல்லா பெண்களையும் வைக்கிறேன். அப்படியா? என்ன போட வேண்டும் தருவரே? சகுனி 2 போடு. தாயமுருட்டாளார் அங்கே சகுனி வென்று விட்டார். தருமம் அழிவைத சத்தியமும் பாழாக பெருமை தவம் கட்டு பெயர் எல்லாம் மண்ணாக வானத்து தேவர் வயிற்றிலே தீப்பாய மோனத்து முனிவர் எல்லாரும் தாமயங்க வேதம் பொருள் என்று வெற்றுரையே ஆகிவிட துரியோதனன் சுருக்கனவே தான் திரும்பி அறியோன் விதுரா விதுரா விதுரா, இனிமேல் தான் உனக்கு வேலை. போ போ. எங்கே போக வேண்டும் என்கிறாயா? அரண்மனையிலே காத்திருக்கிறாளே திரௌபதி, அவளை அழைத்து வாப்பா. எதற்கென்று கேட்கிறாயா விதுரரே? மாமன்னர்கள் பல பேர் கூடியிருக்கிற சபையில் அவள் ஆடையை உரிந்து காட்ட வேண்டும். விதுரர் அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு என்ன செய்வதுன்னு தெரியாம நடுங்கிக் கொண்டே உட்கார்ந்திருக்கார். போமாட்ட விதுரனே, போமாட்ட. என்ன யோசிக்கிறாய்? செல்வாய் விதுர, செல்வாய் விதுர. நீ சிந்தித்திருப்பது ஏன் செல்வாய் விதுர? ஓஹோ விதுரனே, யாரை அழைத்துக் கொண்டு வா என்று சொல்லுகிறேன் என்று உனக்கு விளங்கவில்லையா? அதுதானே பார்த்தேன். நான் பாஞ்சாலி என்றால் உனக்கு எப்படி விளங்கும்? யாரை சொல்லுகிறேன் என்று தெரியவில்லையா விதுரனே? இந்த நெற்றி வில் மாதிரி அழகாக இருக்குமே, அழகாக அழகாக வில் மாதிரி நெற்றி. வில் வாழ் நுதலினாள், வில் வாழ் நுதலினாள். என்ன அழகு, என்ன அழகு, என்ன அழகு விதுரனே! மிக்க பேர் அழகுடையாள், வில் வாழ் நுதலினாள், மிக்க பேர் அழகுடையாள். முன்னே பாஞ்சாலர் வேந்தன் பெற்ற முடிவுகள், முன்னே பாஞ்சாலர் வேந்தன் பெற்ற முடிவுகள், இந்த சூதில் பணையம் என்று நான் எடுத்த விளைவுகள். அன்னவள் வாசன்றி விளைவெல்லாம் சற்று எழுத்துவா. விதுரர் பார்த்த, மூடமகனே, 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 ஒவ்வொரு பேச்சினுடைய பின் விளைவு என்னன்னு தெரியாம அடக்கமில்லாம பேசுறியாடா பாவி. மூடமகனே, மொழியோட வார்த்தைகளை கேடு வரலறியாய் கேள்வியினால் சொல்லிவிட்டாய். ஏய் ஏய் துரியோதனா, ஏய் துரியோதனா, பாரா, இன்னைக்கு பாண்டவர்கள் ஒன்னும் செய்ய முடியாம உட்கார்ந்து இருக்காங்கன்னு பாக்குறியா? பாண்டவர் தாம் நாளை படியை துடைத்திடுவார். ஏய் மாண்டு தரைமேல் கிடப்பாய் மகனே, நீ பெருந்தரையில் கேட்பார் இல்லாமல் நீ கிடப்படா. அதுக்காக சொல்றேன்டா, பாண்டவர் தாம் நாளை படியை துடைத்திடுவார், மாண்டு தரைமேல் கிடப்பாய் மகனே நீ. நின்னுடைய நன்மைக்கு இந்த நீதி எல்லாம் சொல்லுகிறேன், என்னுடைய வார்த்தை வேறு எவர் பொருட்டும் இல்லையடா. விதுரர் அழுது அழுது சொன்னார். துரியோதனம் பார்த்தான், கடுகணி, எப்போதும் எம்மை சபித்தல் இயல்புணர். யாரடா தேர்ப்பாகன்? வா பிரதிகாமி, நீ போ. தேர்ப்பாகன் பிரதிகாமி போய் பாஞ்சாலியை கூப்பிட போற. பாஞ்சாலி சபதத்தில் பிரதிகாமி போயிட்டு திரும்பி வந்து ஒரு விஷயத்தை சொல்றான். அதை வெள்ளி பாரதத்தில் பிரதிகாமி போகாமலே திரும்பி வந்து சொல்றான். பிரதிகாமி போயிட்டு திரும்பி வந்து வருங்கையோட நின்னா. துரியோதனன் கேட்டான், ஏன் எங்கே அவள்? நான் போனேன். அவள் ஒரு கேள்வி கேட்டாள். என்ன கேள்வி? தருமர் தன்னை இழந்த பிறகு என்னை இழந்தாரா, என்னை இழந்த பிறகு தன்னை இழந்தாரா என்று கேட்டு வர சொன்னாள். என்னது? தன்னை இழந்த பிறகு என்னை இழந்து
என்னை இழந்த பிறகு தன்னை இழந்த பிறகு என்னை இழந்து என்னை தன்னை இழந்து நீ போ. அவனுக்கு ஒன்றும் புரியல. சேர்ந்த மாதிரி 2 வார்த்தை வந்தாலே அவனுக்கு புரியாது. இது நீங்க எல்லா பாரதத்திலையும் கேட்டிருக்கலாம். அதாவது திரௌபதி எழுப்பின கேள்வியா எல்லா பாரதத்திலையும் கேட்டிருக்கலாம். தன்னை இழந்த பிறகு என்ன இழந்தாரா, என்ன இழந்த பிறகு தன்னை இழந்தாரான்னு திரௌபதி கேட்டாள்னு. எதுக்கு இப்படி கேட்கிறா? திரௌபதி எழுப்பிய வாதத்தினுடைய அடிப்படை என்ன? திரௌபதி கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி. அவ எழுப்பி இருக்கிற வாதம் அருமையான வாதம். உலகத்துல எல்லா பெண்களும் தங்கள் கணவர் மேல எந்த அளவுக்கு சராசரி நம்பிக்கை வைத்திருப்பார்களோ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு கேள்வியை எழுப்பார். உலகத்துல எந்த ஒரு ஆண்மகனும் தனக்கு ஒரு கஷ்டம் வந்த பிறகுதான் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு அந்த கஷ்டம் வர விடுவான். தன்னால தாங்க முடியாத பிறகுதான் வீட்டு பெண்களை பாதிக்க விடுவான். ஒரு வீட்டுக்கு ஒரு திருடன் வந்துட்டான்னா, இப்ப என் வீட்டுக்கு திருடன் வந்துட்டான்னா அவன் என்ன அடிச்சு போட்டு எனக்கு உணர்வு இல்லாம பண்ண பிறகுதான் என் வீட்டு பெண்களை பாதிக்க முடியுமே தவிர, வீட்டு பெண்களை பாதிக்க விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் ஆம்பளையா இருந்தா சொல்றேன். நீங்க சந்தேகப்படலாம் சார், நம்ம ஊர்ல ஒரு கேஸ் அப்படி இருக்கும், நான் அதை சொல்ல வரல. எங்க ஊர்லயே கணவனும் மனைவியும் படுக்கறையில படுத்துட்டாங்க. அடுத்த அறையில நம்ம சத்தம் கேட்டுது. சம்சாரம் சொன்னா யாரோ திருடம் போல் இருக்கு, போய் பாருங்க. இவனுக்கு ஏற்கனவே கையும் காலும் வடவடன்னு, திருடம் போல் இருக்கு போய் பாருங்கன்னா இவன் ஒருத்தரும் இல்லை சும்மா இல்லைங்க போய் பாருங்கன்னா ஒருத்தரும் இல்லை சும்மா இரு. அந்த அம்மா உடல் போய் பாருங்களேன்னா இவன் மெதுவா அந்த ரூம் வாசல்ல போய் நின்று கையும் காலும் வடவடங்குது. ரூம் வாசல்ல போய் நின்று யாரும் உள்ள, அங்கேருந்து திருட ஒருத்தரும் இல்லைன்னு